முதலாவது முறையா அரசியல் அமைப்புல 1951 சட்ட திருத்தம் பண்றாங்க. அதுதான் நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு. அதுல என்ன பண்றாங்கன்னா 9வது அட்டவணையில இன்னொரு ஃபீச்சர்ஸ் வைக்கிறாங்க. சரி, அடுத்த கவர்மெண்ட் வரவங்க என்ன பண்றாங்க, அதை மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா 9வது அட்டவணையில வைக்கப்பட்ட அனைத்தும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது, அதாவது என்ன பண்ண கேஸ் போட்டு அதை ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர்ஸும் வைக்கிறாங்க. சரியா, இதுல என்ன பண்றாங்க, ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்க, 69% கொண்டு போய் அந்த அதில் வச்சிடறாங்க. ஏற்கனவே அரசியலமைப்புல என்ன இருக்கு, 9வது அட்டவணையில வச்சா திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம அரசியல் தலைவர்களை சாதாரணமா எடை போடுவோம், அவங்களோட அதிகாரமும் அவங்களோட சட்ட திறமையும் தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு கட்சிகளோ இன்னொரு கட்சிகளோ தாழ்த்தி எடை போடுவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு எம்பிஸா இருக்கட்டும், ஒரு சிஎம்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கான திறமைன்றது